إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة إن ثمرة رزقا قالوا من الذين رزقنا من قبل وأتوا به متشابه ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون صدق الله العظيم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய இரவு என்ற இந்த நிகழ்ச்சிக்காக சமூகம் தந்திருக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டவனாக நாளை மறுமையிலே இந்த இடத்திலே ஒன்று கூடியது போல அந்த சுவனத்திலும் நீங்களும் நானும் ஒன்றாக வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று நான் முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலட்சியத்துக்காகவே வாழ்கின்றோம். தொழில்நிலையிலே உச்சநிலையை நாங்கள் அடைய வேண்டும், நல்லதொரு அழகிய கம்ஃபர்ட்டான ஒரு வாகனத்தை வாங்கி கொள்ள வேண்டும், பொருளாதார ரீதியாக வெல்தியாக இருக்க வேண்டும், அழகிய மனைவி வேண்டும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று பல்வேறு இலக்குகளோடு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற அத்தனை அருள்களையும் நாங்கள் உச்சமாக பயன்படுத்தித்தான் வாழ்கின்றோம். எங்களுக்குள் ஆழமான ஈமானிய உணர்வு இருந்தாலும் கூட இந்த உலகியல் அடைவுகளுக்காக நாங்கள் செலவழிக்கின்ற நேரம், முயற்சி, ஈடுபாடு என்பது அபரிமிதமானது என்பதனை நாங்கள் எல்லோரும் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த இன்பங்களை அடைந்து கொள்வதிலே தான் எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது என்று நான் ஆழமாக நம்பியிருக்கின்றேன் என்பதுதான் இதற்கான அடிப்படை காரணமாகும். சகோதரர் கூறியது போல அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்ற இந்த இரண்டு மூலக்கூறுகளும் மனிதனென்ற உருவத்திலே இருக்கின்ற இரண்டு பிரதான மூலக்கூறுகளின் இயல்புதான் இந்த மண்ணினதும் ரூஹினதும் இயல்பாகும். இந்த மண்ணினுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாங்கள் செய்கின்ற தியாகங்கள் ஏராளம், இழப்புகள் ஏராளம், அதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஏராளம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹு தஆலா முஃமின்களிடமிருந்து தங்களது உயிர்களையும் உடைமைகளையும் வாங்கி கொண்டான், சுவனத்தை பகரமாக கொடுத்து. எனவே நாங்கள் சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அருள்கள், அற்புதங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பமாகும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சுவனத்திலே வைத்திருக்கின்ற மிகப்பெரிய இன்பம் என்ன தெரியுமா? என்ன அல்லாஹ் வச்சுக்கிற மிகப்பெரிய இன்பம்? ஒரு முஃமின் மறுமையில் அனுபவிக்கின்ற அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற போது மறந்துவிடக்கூடிய ஒரு என்ன இன்பம்? அது அல்லாஹ்வை காணுகின்ற இன்பம். அந்த அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற தீராத ஆசை
என் உள்ளத்தை நிறைத்திருக்க வேண்டும், நாடி நரம்புகளை நிலைத்திருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வை நான் மறுமையிலே காண வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியோடு நான் மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நான் வாழ வேண்டும் என்ற அந்த தீராத காதல் தான், அந்த இலட்சியம்தான் நிச்சயமாக எனக்கு சுவனமாக அல்லாஹு தாலா கிஃப்டாக வழங்கப் போகின்றான். சகோதரர்களே, சுவனத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்வதா, அல்லது படைத்த அல்லாஹ்வை வணங்குவதனூடாக கிடைக்கின்ற ஒஃபராக அந்த சுவனத்தை நான் பெற்றுக்கொள்வதா? இதில் எது சரி? அந்த ஒஃபருக்காக நான் வணங்குவதா, படைத்த அல்லாஹ்வை நன்றி கூறுவதன் ஊடாக கிடைக்கின்ற அருளாக அந்த சுவனத்தை பெறுவது என்பது சிறப்பானதா? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனது கடமைகளை நான் நிறைவேற்றுவதிலே காட்டுகின்ற ஆர்வத்தின் பரிசுகள் தான் அந்த சுவனமாக மாற வேண்டும். அல்லாஹு தாலா இந்த சுவனத்தை பற்றி கூறுகின்ற போது அநேகமான இடங்களில் யாருக்கு சுவனம் என்று கூறுகின்றான் என்றால், இன்னல் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்ற மனிதர்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்று அல்லாஹ்வுடைய கடமைகளை உவப்போடு பின்பற்றுகின்ற, அன்போடு பின்பற்றுகின்ற, அல்லாஹ் தடுத்ததை அன்போடு தடுத்து கொள்கின்ற, அல்லாஹ் வழிகாட்டியதை ஏற்றுக்கொண்டதை அதனை உவப்போடு பின்பற்றுகின்ற அந்த மனிதர்கள் தான் முத்தகீன்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டுகின்ற மனிதர்கள் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற மனிதர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு காட்டு அரபி வந்து கேட்கின்றார், தக்வா என்றால் என்னவென்று. நீங்கள் ஒரு ஒற்றையடி பாதையிலே சென்றிருக்கின்றீர்களா? ஆம். ஒற்றையடி பாதையிலே நீங்கள் எவ்வாறு செல்வீர்கள்? நான் எனது ஆடைகளை ஒதுக்கி கொண்டு பாதையில் இருக்கின்ற முட்களும் கற்களும் எனது ஆடையை கிழிக்காத வகையிலே கவனமாக செல்வேன் என்று கூறினார்கள். அதுதான் தக்வா என்று கூறினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் நாங்கள் செல்லுகின்ற பயணம் என்பது கஷ்டங்கள் நிறைந்த பயணம், ஜாஹிலியத் நிறைந்த பயணம், ஹராம் நிறைந்த பயணம், தீமைகள் பாவங்களால் சூழப்பட்ட பயணம். எனவே அந்த பயணங்களிலே அல்லாஹ்வை பயந்து தனது உடலையும் தனது ஆடையையும் தனது ஆன்மாவையும் தனது பண்பாடுகளையும் தனது பார்வையையும் கேள்வி புலத்தையும் பத்திரமாக கொண்டு செல்கின்ற அந்த பணியை செய்வதுதான் தக்வா. இத்தகைய மனிதனுக்குத்தான் அல்லாஹு தாலா சுவனத்தை அவன் தயாராக்கி வைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத் வ ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி. நரகம் என்பது வெறுப்புகளாலும் இச்சைகளாலும் சூழப்பட்டிருக்கின்றது. சுவனம் என்பது அது கஷ்டங்களாலும் வெறுப்புகளாலும் சூழப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றனர். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாங்கள் இழப்புகளை கஷ்டங்களை அனுபவித்து வாழ்வதன் ஊடாகத்தான் அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்த முடியும். நான் ஐவேளை தொழுவதென்பதிலே இருக்கின்ற கஷ்டத்தை நான் சுகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஐவேளை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சுன்னத்து தொழுவதிலே இருக்கின்ற உள்ளத்தோடு போராடுகின்ற அந்த கஷ்டத்திலே நான் வென்று அந்த சுகத்தை காண வேண்டும். நான் ஒரு அந்நிய பெண்ணை பாதையிலே நடக்கின்ற போது கவர்ச்சியாக வருகின்ற ஒரு பெண்ணை பார்க்காமல் என் கண்ணை பாதுகாத்து கொள்கின்ற கஷ்டத்திலே இருந்து என்னை விடுவித்து கொண்டு அந்த சுவனத்தை நான் நேசிக்க வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா தயாராக்கி வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதிலே அழிவு கிடையாது. தாலிக்கல் ஹயவான், அதுதான் வாழ்க்கை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானா அந்த சுவனத்திலே தான் வாழ வேண்டும், அங்கே தான் வாழ்க்கை இருக்கின்றது. எனவே அந்த வாழ்க்கை அழியாத வாழ்க்கை, ஹாலிதீன ஃபீஹா, அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். கருவறையிலே இருந்து பிரிந்து
உலகத்துக்கு வந்து கபருக்கு சென்று மஹ்ஷருக்கு சென்று சுவனமா நரகமா என்று வாழ்க்கையை அவன் தொடங்கிவிட்டால் அங்கே அவனுக்கு அழிவு கிடையாது, அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். எனவே அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கைக்குத்தான் எங்களை தயாராக்க வேண்டி இருக்கின்றது. அதுதான் எங்களது லட்சியமாக அமைய வேண்டிய தேவை இருக்கின்றது சகோதரிகளே. அந்த சுவனத்திலே அருள்கள், அழுக்காத அருள்களை அல்லாஹு தாலா தருவான். வகை வகையான உணவுகளை தருவான். கற்பனைக்கு கஞ்சத்தனம் இல்லாத ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தாலா செய்து வைத்திருக்கின்றான். அந்த சுவனத்திலே அல்லாஹு தாலா கூறுவது போல பாலாறு தேனாறு இருப்பது போல, ஹூருல் ஈன்கள் இருப்பது போல, வகை வகையான உணவுகளை அல்லாஹு தாலா தருவது போல, ஆபரணங்களை அல்லாஹு தாலா முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டதாக ஆபரணங்களை அல்லாஹு தாலா தருவது போல ஏராளமான அருள்களை அல்லாஹு தாலா அந்த சுவனத்திலே வைத்திருக்கின்றான். அந்த சுவனம் மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு சுவனமாகும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சுவனம் எத்தகையது என்றால், எத்தகைய கண்களும் கண்டிராத, எத்தகைய காதுகளும் கேட்டிராத, எத்தகைய கற்பனைக்கும் எட்டாத ஒன்றுதான் சுவனமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சுவனவாதி கதிரையிலே அமர்ந்து கொண்டு வானத்திலே பறக்கின்ற ஒரு பறவை, அவன் அதனை உணவாக ரோஸ்ட் பண்ணி சுவைத்து சாப்பிட வேண்டும் என்று கற்பனை பண்ணிய நிமிடத்திலே பறக்கின்ற பறவை அவனுக்கு உணவாக வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மரத்திலே இருக்கிற தூரத்திலே இருக்கின்ற ஒரு கனி தான் இருந்த இருப்பிலேயே நான் சாப்பிட வேண்டும் என்று கற்பனை பண்ணினால் அந்த கனி தன் வாய்க்கு நேரே வந்து உணவாக கிடைக்கின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த சுவனத்தை அவன் தயாராக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த சுவனத்தை நாங்கள் நிச்சயமாக எங்களது கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு அற்புதமாக தயாராக்கி வைத்திருக்கின்றான் என்றால், சுவனத்திலே அநேகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பாலாறு தேனாறு, அது எங்களுக்கு தெரிந்த விடயம். தெரியாத ஒரு விடயத்தை எங்களுக்கு ரசனைப்படுத்த முடியாது. தெரியாத ஒரு விடயத்தை எவ்வளவுதான் கவிதையை வடித்தாலும் கூட அதனை சுவைக்க முடியாது எங்களுக்கு. ஆனால் அல்லாஹு தாலா அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கட்டிராத, எந்த கற்பனையாலும் உணர முடியாத ஒரு அழகான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தயாராக்கி வைத்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த சுவனத்தின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா நாங்கள்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி என்ற ஈமானின் தொடரிலே வல் யௌமில் ஆஹிர் என்ற அந்த இறுதி நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்றால், அது ஒரு கலாச்சாரமாக மரபாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா, அல்லது ஒரு ஆழமான நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? சத்தியமாக அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கம் தருவான், சொர்க்கம் என்ற ஒரு உலகத்தை அவன் தயாராக்கி வைத்திருக்கின்றான். அதுதான் எனக்குரிய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை எனக்குரியதல்ல. உலக வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. நிரந்தரமான அந்த சுவனத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று ஆழமாக நான் நம்பிக்கை கொண்டேனா, அந்த நம்பிக்கைக்காக என்னை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சகோதரர்களே, நாங்கள் நவீன காலம், ஜாஹிலியம் வளர்ந்த காலம் என்றெல்லாம் சொல்லுகின்ற காலத்திலே வாழ்கின்ற பலஸ்தீன அந்த மனிதர்களை நாங்கள் ஒரு முறை கற்பனை செய்து பார்ப்போம். அவ்வளவு இடிபாடுகளுக்கு மத்தியிலும் வீடில்லாமல், உணவில்லாமல், நீர் இல்லாமல் பச்சிளம் குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் வயோதிபர்களும் அந்த சுவனம் 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 என்று தங்களை இழந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் சகோதரர்களே, அந்த சுவனத்தின் மீதான தீராத காதல் தான். அத்தகைய மனிதர்களைத்தான் அல்லாஹு தாலா இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, நிச்சயமாக அல்லாஹு தாலா சுவனத்தை அவன் உயிர்களையும் உடைமைகளையும் கொடுத்து அவன் பகரமாக விட்டுவிட்டான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தொழில் செய்கின்றோமா, குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றோமா, அல்லது வேறு ஏதாவது உலக விவகாரங்களில் ஈடுபடுகின்றோமா? எங்கள் எல்லோருக்கும் முன்னால் இருக்க வேண்டிய ஆசையும் கனவும் கற்பனையும் தீராத வேட்கையும் இலட்சியமும், நான் சுவனத்தை அடைய வேண்டும்,
அந்த சுவனத்தை இழக்கச் செய்வதற்கு எது வந்தாலும் நான் அதனை அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது சகோதரர்களே. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா கூறுகின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. அல்லாஹு தாலா மூமின்களுக்கு வாக்களிக்கின்றான். மூமின்களுக்கும் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்களிக்கின்றான். அவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். அவர்களுக்கான அழகிய வீடுகளும் இருக்கின்றது. அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். இந்த எல்லா இன்பங்களிலும் மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியாகும், அல்லாஹ்வை காணுகின்ற திருப்தியாகும். உண்மையிலே சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டிய தீராத ஆசை அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற ஆசையை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபிமார்களோடும், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுகின்ற, அவரோடு வாழுகின்ற, இந்த தீனுக்காக உயிர் நீத்த சுஹதாக்களோடு வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த ஆசை தான் சகோதரர்களே இந்த சுவனத்தின்பால் வாழ்வதற்கு எங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுவனத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கின்ற போது ஏராளமான விவரிப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த சுவனம் 8 வாயில்களை கொண்டது. அல்லாஹு தாலா சுவனவாதிகள் எல்லாம் உண்டாக அழைத்து இதோ இந்த சுவனம் இருக்கின்றது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று சுவன வாயில்கள் திறக்கப்படும் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக கூறிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுவனத்துக்கு 8 வாயில்கள் காணப்படுகின்றன. அந்த 8 வாயில்களும் எவ்வாறான வாயில் என்றால், ஒரு வாயில் தொழுகையாளிகளுக்கான வாயிலாகும், இன்னொரு வாயில் நோன்பாளிகளுக்கான வாயிலாகும், இன்னொரு வாயில் ஜிஹாத் செய்தவர்களுக்கான வாயிலாகும், இன்னொரு வாயில் சதக்கா செய்தவர்களுக்கான வாயில் என்று இவ்வாறு ஒவ்வொரு அமலுக்கும் பிரத்யேகமான வாயில்களை அல்லாஹு தாலா தயாராக்கி வைத்திருக்கின்றான். இந்த ஒவ்வொரு வாயிலும் சகோதரர்களே, வேகமாக செல்கின்ற ஒரு குதிரை 40 ஆண்டுகள் வேகமாக பயணித்தாலும் அடைய முடியாத தூரத்திலே தான் அல்லாஹு தாலா நீண்ட சொர்க்கத்தை, கற்பனை கெட்டாத சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். நான் சுவனவாதியாக ஆகிவிட்டால் எனக்குரிய சுவன எல்லை என்ன தெரியுமா? என் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு போகின்றதோ அதுதான் எனது சுவனத்துக்கான எல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வானம் பூமி அளவு விசாலமான ஒரு மிகப்பெரிய சுவனத்தை அல்லாஹு தாலா தயாராக்கி வைத்திருக்கின்றான். அந்த சுவனத்தை அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் தருவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த ஹதீஸை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த 8 வாயில்களால் நுழைவதற்கு தகுதியுடைய ஒரு மனிதர் இருப்பாரா யார் ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அதாவது நோம்பாளி ஒரு வாயிலால், ரையான் என்னும் வாயிலால், தொழுகையாளி ஒரு வாயிலால், ஜிஹாத் செய்கின்ற மனிதன் வாயிலால் போகிற மாதிரி இந்த 8 அமல்களையும், இந்த 8 வகையான அமல்களையும் செய்த ஒரு மனிதர் இருப்பாரா யார் ரசூலல்லாஹ், அந்த மனிதர் நானாக இருக்கக்கூடாதா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க அவர்கள் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன், நான் ஆசைப்படுகின்றேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். சொர்க்கத்துக்கு போனால் கூட பரவாயில்லை, தவண்டாவது போயிடுவோம்னு கூட அவர் யோசிக்கல. 8 அமலம் செஞ்சு 8 வாயிலால் எனக்கு போகலுமான்னு தான் யோசிச்சான். அந்த அளவுக்கு சுவனத்தின் இன்பங்களை கண்ட ஒரு மனிதன், ஆசைப்பட்ட மனிதன் அமல்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்வான். உங்களுக்கு தெரியும், ஒரு சஹாபி, அந்த சஹாபியின் பேரை மறந்துவிட்டேன்,
ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதர் சுவனத்துக்கு தவண்டு தவண்டு செல்வார். சுவனத்துக்கு தவண்டு தவண்டு போனால் கூட அது பெரிய விஷயந்தானே. ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் சுவனத்துக்கு தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும், தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நபித்தோழர்களாகவே அந்த சஹாபாக்கள் இருந்ததனை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இவ்வாறு இந்த சுவன வாயிலால் பல மனிதர்கள் சுவன வாயிலால் நுழைந்து கொண்டே இருப்பார்கள். அதிலே முதலாவது கூட்டம், சுவன வாயிலால் நுழைகின்ற முதலாவது கூட்டம் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், பூரண சந்திரனை போன்ற முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பௌர்ணமி நிலவை போல முகம் கொண்டவர்களாக அந்த சுவனவாதிகள் இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது வாயிலிலே எவ்வாறென்றால், இருள் நிறைந்த ஒரு இரவு வேளையிலே ஒரு விண்மீன், ஒரு நட்சத்திரம் பிரகாசித்தால் எவ்வளவு வெளிச்சமாக இருக்குமோ அவ்வாறான பிரகாசத்தோடுள்ள முகமுள்ளவர்கள் அந்த சுவனவாயிலால் இரண்டாவது கூட்டமாக நுழைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு நுழைந்த மனிதன் கேட்பான், நுழைந்து விட்டு திரும்பி பார்த்து கேட்பான், யா ரசூலல்லாஹ், நான் அமல் செய்தேன், அமல் செய்ய என் குடும்பத்தை தூண்டினேன், நான் ஜக்காத் கொடுத்தேன், ஹஜ் செய்தேன், நோன்பு பிடித்தேன், என் குடும்பத்தை எல்லாம் நான் அழைத்தேன் அவ்வாறு போகுமாறு, அவர்களும் அந்த அமல்களை எல்லாம் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் தந்தை எங்கே, என் மனைவி பிள்ளைகள் எங்கே என்று அப்போது கேட்டபோதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் எந்த ஆதரவோடு இந்த மனிதர்களெல்லாம் சுவனத்தின்பால் அழைத்தீர்களோ அந்த மனிதர்களெல்லாம் இதோ பாருங்கள் என்று அவர்களுக்கு காட்டப்படும். அந்த சுவனவாதிகளை அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலைக்கும் என்று அந்த மலக்குமார்கள் அவர்களை அழைத்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதனை பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் ஒரு மனிதன் மறுமையிலே அடைகின்ற மிகப்பெரிய இன்பம், சந்தோஷம் இது என்று கேட்கப்பட்டது. அப்போது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற போது பட்ட கஷ்டங்களை எல்லாம் விட அந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்பம் இருக்குமென்றால் அதுதான் அவன் சுவனத்திலே வைக்கின்ற முதலாவது எட்டிலே அவன் படுகின்ற இன்பம்தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சுவனத்தை எங்களுக்காகவே தயாராக்கி வைத்திருக்கின்றான். மனிதன் வாழ்வதற்கு மிக பொருத்தமான இடமாகத்தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவனத்திலே படைத்தான். ஏனென்றால் மனித உடலுக்குள் இருக்கின்ற தேவைகளை நிறைவு செய்வதற்கு இந்த உலகம் போதாது. உதாரணமாக, ஒருவனுக்கு பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான், பறக்க முடியாது. ஆனால் சுவனத்திலே அந்த கற்பனை பண்ணுகின்ற அத்தனை விடயங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். ஒரு மனிதன் உலகத்திலே வானவில்லை உடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றான், அந்த வானவில்லை உடுத்துக்கொள்ள உலகத்திலே முடியாது. ஆனால் சுவனத்திலே அவன் கற்பனை பண்ணுகின்ற உலகத்தை அவன் கொடுத்து விடுவான். உலகத்திலே 100 கொலை செய்த மனிதனை தண்டிக்க வேண்டும், அவனுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆனால் இந்த உலகம் அதற்கு ஈடு கொடுக்காது. எனவே தான் அல்லாஹு தஆலா நரகத்தை அவன் தயாராக்கி வைத்திருப்பதனை பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தீனுக்காக பாடுபடுகின்றோம், உழைக்கின்றோம் என்ற வகையில் எங்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டிய இந்த ஆசை சுவனத்தின்பால் நாங்கள் செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல. இந்த ஆசை என்னோடு மாத்திரம் முடிவடைந்து விடக்கூடாது. எனது மனைவி பிள்ளைகள் சுவனம் செல்ல வேண்டும், எனது உறவினர்கள் என் தாய் தகப்பன் சுவனம் செல்ல வேண்டும், என் தொழில் பேட்டையிலே ஈடுபடுகின்ற தொழிலாளிகள் சுவனம் செல்ல வேண்டும், என் அயல் வீட்டு மாற்று மத சகோதரர்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்ற அந்த தீராத ஆசைதான்
என்னை இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைப்பதற்கு தூண்ட வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சுவன பாக்கியத்தை இழந்த ஒரு மனிதன் அவன் மூதேவியாக நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளாத கபருடைய வேதனையும் நரக வேதனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சூழலிலே அவன் வளரப்போகின்றான், வாழப்போகின்றான். எனவே என்னோடு வாழ்ந்த என் தொழிலாளி, என்னோடு வாழ்ந்த என் சகோதர சகோதரிகள், என் உறவினர்கள் என்னை போல சுவனம் போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சகோதரர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவனம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பேண வேண்டிய அடிப்படையான விஷயம் ஒன்று இருக்கின்றது. கழுவி கழுவி சேற்றிலேயே போடுவது போல ஒரு பக்கத்தால் நன்மையை நாங்கள் விதைக்க, மறுபக்கத்தால் நாங்கள் இந்த நன்மையை சிதைக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டு விடக்கூடாது. நாளை மறுமையிலே மனில் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, வங்குரோத்துக்காரன் என்றால் நஷ்டமடைந்தவன், லொஸ்டாகினவன் தான் வங்குரோத்துக்காரன் இல்லை. யார் வங்குரோத்துக்காரன் என்றால் நன்மைகள் செய்து நரகம் போனவன். நன்மைகள் நிறைய செய்திருப்பான், ஆனால் அந்த நன்மைகளை மற்றவனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மனிதனது உரிமையை பறித்திருப்பேன், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருப்பேன், ஒரு மனிதனுக்கு பாவம் மனநோகடிக்க செய்திருப்பேன், ஒரு மனிதனது கடனை அல்லது பொருளாதார நெருக்கடி அவனுக்கு உருவாக்கியிருப்பேன். இவ்வாறான நிலையிலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் நன்மை செய்து வங்குரோத்துக்காரராக நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நிலை வரும். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹு தாலாவை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்ற, எங்களது ரூஹுகளை அல்லாஹு தாலா கைப்பற்றுகின்ற போது வானமண்டலம் மகிழ்ச்சி அடைகின்ற, பூமி கவலைப்படுகின்ற ரூஹுகளாக எங்களது ரூஹுகள் பிரிய வேண்டும். வானமண்டலம் ஏன் மகிழ்ச்சி அடைகின்றது? ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் சுவனவாதியின் ரூஹை கைப்பற்றி இல்லியூன் என்ற இடத்துக்கு கொண்டு செல்கின்ற போது முழு வானமண்டலமே கஸ்தூரி வாசத்தால் மணக்கப் போகின்றது. அப்போது மலக்குமார்கள் எல்லாம் மர்ஹபன் மர்ஹபன் என்று அவர்கள் ஆரவாரமிட்டு அந்த ரூஹை வரவேற்பார்கள். மகிழ்ச்சி, வானமண்டலமே மலக்குகளால் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த ஆன்மாவாக நாங்கள் மாற வேண்டும். நான் மரணிக்கின்ற போது எனது மரணத்தால் நான் வாழ்கின்ற பூமியிலே உள்ள மனிதர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டும். அருமையான ஒரு ஆன்மா, அல்லாஹ்வுக்கு பயனுள்ள ஆன்மா, அல்லாஹ் நேசிக்கின்ற ஆன்மா, இந்த உலகத்துக்கு பயனுள்ள மனிதனாக வாழ்ந்த ஆன்மா எங்களை விட்டு பிரிந்து விடுகின்றதே, அந்த ஆன்மாவால் இனிமேல் நாங்கள் பயன்பெற முடியாது என்று கவலைப்படுகின்ற மனிதனாக நாங்கள் எங்களை ரூஹை வழியனுப்ப முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா சுவனத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவான். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஆசையை விட எங்களுக்கு மிகைக்க வேண்டிய ஆசைதான் அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரஹ்மான், அந்த ரஹீம், நாளை மறுமையிலே ரஹீமாக நாங்கள் அவனை சந்திக்க வேண்டும். உலகத்திலே அவனை ரஹ்மானாக அவனை காண வேண்டும். அத்தகைய ரஹ்மானாக நாங்கள் அல்லாஹ்வை கண்டு அந்த அல்லாஹ்வை நாங்கள் மகிழ்விக்கக்கூடிய செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டும். தன்னந்தனியாக யாருமே இல்லாத வேளையிலே தன்னந்தனியாக கண் விழித்திருந்து அந்த அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்து அழுகின்ற அந்த கண்களை உடைய ஆத்மாவுக்கு அல்லாஹு தாலா விசேடமாக சொர்க்கத்தை அவன் தயாராக்கி வைத்திருக்கின்றான் என்றால், அந்த படைத்த அல்லாஹ் மாத்திரம் காணுகின்ற நேரத்திலே கண் விழித்து அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற அந்த அமலை நான் செய்வதற்கு எனது விருப்பத்துக்குரிய செயலாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது அல்லாஹு தாலா எங்களுக்கு அந்த சொர்க்கத்தை அவன் தருவான். நாங்கள் சதக்கா செய்கின்ற போது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரிந்த சதக்காவாக, எனக்கே எவ்வளவு கொடுத்தேன் என்று வலக்கையால் கொடுத்தால் இடப்புறம் தெரியாத, இடக்கைக்கு தெரியாத சதக்காவாக நாங்கள் கொடுக்க முடியும் என்றிருந்தால், வாழ்க்கையிலே கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு கஷ்டங்களை நீக்கி வைக்கின்ற, இடர்களை துன்பங்களை நீக்கி வைத்து அந்த நீக்கி வைத்த
நன்மையை சொல்லி அல்லாஹ்விடம் முறையிடுகின்ற, யா அல்லாஹ், நான் இத்தனை நன்மைகளை உனக்காகவே தான் செய்திருக்கின்றேன், எனக்காக நீ தயாரித்த அந்த சொர்க்கத்தை எனக்கு வாஜிபாக்கி வைத்து விடியா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கின்ற போது, அல்லாஹு தாலா கஞ்சன் அல்ல, அல்லாஹ் ரஹ்மான். அவன் பாவிக்கும், காஃபிருக்கும், முஷ்ரிக்கும், நாய்க்கும் பன்றிக்கும் உணவளிக்கின்ற ரஹ்மான். கார் இருளிலே கட்டெரும்புக்கு உணவளிக்கின்ற ரஹ்மான். கருப்பு கல்லிலே வாழ்கின்ற தேரைக்கும் தவளைக்கும் உணவளிக்கின்ற ரஹ்மான். என்னை அவன் நிச்சயமாக நேசிப்பான். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய உணர்வுகளோடு அந்த சுவனத்தை பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.